அவன் மனுஷன்டி. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் அப்பன்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்டி. என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, அவங்க கேட்டாலே இந்த வீட்டை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருப்பேனே, எதுக்காக என்கிட்ட பாசத்தை காட்டி ஏமாத்துனாங்கன்னு கேட்டாண்டி. அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன்டி. ஏய், உன் மேல அவன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவன் எப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான்? அம்மா அம்மான்னு உன்கிட்ட பாசத்தை காட்டினேன் என் பிள்ளை, அதே பாசத்தை காட்டி அவன் கழுத்தை அறுத்துட்டேடி. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நாங்கெல்லாம் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டோம். அது உங்க வீடு, அது உங்க சொத்து, வாங்கன்னு சொல்லி நான், அப்பா, ரேவதி எல்லாரும் அண்ணன் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் தெரியுமா? அண்ணனும் அண்ணியும் விரக்தியோட உச்சத்துல இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்து மேலேயும் வெறுப்பா இருக்காங்க. அந்த நிலைமைக்கு அவங்கள ஆளாக்கிட்டல. போயும் போயும் வாசுன்ற ஒரு சுயநலவாதி பேச்சு கேட்டு நீ இப்படி சுயநலவாதியா மாறிட்டல. உன்னை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. ஏய், இப்ப கூட நாங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்டோம்டி. என் பிள்ளைகிட்ட சொன்னேன், செல்வம் நான் இங்கே இருந்துறேன்னு. ராணி கூட சொன்னா, அண்ணா நீ இல்லாத அந்த வீட்டுல நான் போய் இருக்க மாட்டேன், உன் கூடவே இருந்துறேன்னு. அதுக்கு என் பிள்ளை செல்வம் என்ன தெரியுமா சொன்னா? வேண்டாம் ராணி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா கூட இதே வீட்டுல தான் இருக்கணும்னு என் பொண்ணுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சாண்டி. அப்படிப்பட்ட என் புள்ள செல்வத்தை ஏமாத்தி துரோகம் பண்றதுக்கு உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? நானும் யோசிச்சு பார்த்தேன். நீயும் உன் புள்ளையும் திருட்டுத்தனமா இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டாலும் எங்களுக்கு இதுல எல்லா உரிமையும் இருக்கு. என் புள்ள வரலனாலும் நாங்க இந்த வீட்டுல இருந்து வாழணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லடி, ராணியை நான் இங்க கூட்டிட்டு வந்ததுக்கும் முக்கியமான காரணம் இருக்கு. இதே வீட்டுல குடிகாரனா பொறுப்பு இல்லாம பணத்தை திருடி இருக்கேன். அதுக்காக அவமானப்பட்டு உங்ககிட்ட எல்லாம் கூனி குறுக்கி போய் நின்று இருக்கேன். என் குலதெய்வம் எங்க அண்ணன் என் மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு நடந்திருக்கேன்டி. பிரிஞ்சு போன அர்ச்சனாவும் செல்வமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நான் எடுத்த முயற்சியில ஏதோ தப்பா நடந்து போச்சு. அதுக்காக அன்னைக்கு நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு முந்தான விரிச்சதை நினைச்சா அருவருப்பா இருக்குன்னு சொன்னிய. இதை விட அவமானம் கட்டின புருஷனுக்கு வேற என்னடி வேணும்? அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு சீர் செய்யறதுக்கு பணம் இல்லாம என் செல்வம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ நீ அவங்க கிட்ட திருடி வச்சிருந்த பணத்தை நான் எடுத்து கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அப்ப நீ என்ன கேட்ட? குடிக்காக வீட்லயே பணத்தை திருடுறியே, இதே குடிக்காக பெத்த பொண்ண விலை பேச மாட்டியான்னு நீ என்ன கேட்கல? நீ அதை மறந்துருக்கலாண்டி. குடிகாரனா இருந்தாலும் நான் இன்னும் அதை மறக்கல. சாட்டையில் அடிச்ச மாதிரி அது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. சுயநலம் சுயநலம் சுயநலம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சுயநலமா தாண்டி வாழ்ந்துட்டு இருக்க. உன் வயித்துல பிறந்த பசங்களுக்காக காசு பணம்னு பேராசை பிடிச்சு அலைஞ்ச. அந்த பேராசைக்காக புள்ளைய ஏமாத்தின, கட்டின புருஷனை ஏமாத்தின. உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த வீட்டையே உனக்கு எழுதி கொடுத்தாரே எங்க அண்ணன் குலதெய்வம், அவரை ஏமாத்தின. ஏய், இப்படி பணத்துக்காக எல்லாத்தையும் ஏமாத்துற நீ, நாளைக்கே எவனாவது ஒருத்த 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னா என் பொண்ணை விலை பேச மாட்டான்னு என்னடி நிச்சயம்? ஏய், பேசினவ தானடி நீ. ஐயோ, ஒரு குடிகாரனுக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்களே, என் வாழ்க்கையே பாழா போச்சே, நாசமா போச்சேன்னு புலம்புனவ தானடி நீ. என்ன மாதிரியே ஒரு குடிகாரனுக்கு பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பெத்த பொண்ணைய கட்டி வைக்க முயற்சி பண்ணவ தானடி நீ. ஆனா என் புள்ள செல்வம் தான் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த கல்யாணத்தையே நிறுத்தி தான் தங்கச்சியை காப்பாத்தினாண்டி. என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? இந்த கண்ணீரெல்லாம் பார்த்து நான் உன்னை ஏமாற மாட்டேன்டி. என்னமோ வீடு வீடுன்னு வீட்டை எழுதி வாங்கினிய, இப்ப இந்த வீடு உனக்கு சொந்தமாயிருச்சுடி. இந்த வீட்டுல நீ மட்டும் தாண்டி இருக்க. ஆனா உன்னோட உறவுகள் எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சுடி. கட்டின புருஷனோட உறவு இன்னையோட முடிஞ்சதுடி உனக்கு. நீ பெத்த பொண்ணோட உறவு உனக்கு இனிமே கிடையாது. நீ வளர்த்த புள்ள செல்வமும் அவன் பொண்டாட்டி அர்ச்சனாவும் இனிமே உனக்கு உறவு கிடையாது. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு வாசு தாண்டி. ஆனா அந்த வாசு கூட இப்ப உன் கூட கிடையாது. நீ தனியா அனாதையா தாண்டி நின்னுட்டு இருக்க. இது பாரு, நீ எந்த வாசுவுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சியோ அதே வாசு ஒன்ன ஒரு நாளைக்கு தூக்கி எறிவாண்டி. அன்னைக்கு உனக்கு இந்த வீடு இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும். ஆனா ஆதரவு காட்ட ஆளே இருக்காதுரி. இப்ப சொல்றேன்டி, நீ அனாதையா இதே வீட்டுல புழு புழுத்து தாண்டி சாவ. அன்னைக்கு நீ நினைச்சு வருத்தப்படுவடி. ஐயோ, நான் என் புள்ள செல்வத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டானோன்னு நினைச்சு கண்ணீர் வடிப்படி. ஏய், உன்கிட்ட என்னடி பேச்சு? ராணி, இனிமே இவகிட்ட எந்த பேச்சும் வச்ச கூடாது. இவ கையால ஒரு பருக்க சோறு கூட சாப்பிட கூடாது.
நீ போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. செல்வமும் அர்ச்சனாவும் இருந்த ரூம்ல தான் நம்ம இனிமே இருக்க போறோம். இந்த பாருடி, ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம ஒரே குடும்பம். இன்னையில இருந்து எங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நாங்க யாரோ. ராணி, அவர் சொன்னதை கேட்டல்ல? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுன்னா இனிமே என்கிட்ட பேசாத. என்னத்த இன்னைக்கு இட்லி தானா? டெய்லி இப்படி இட்லி தோசை பண்றதுக்கு வேற ஏதாவது டிஃபரெண்டா பண்ணா நல்லா இருக்கும்ல? ஏய், ஏதாவது வெரைட்டியா பண்ண வேண்டியதானே? போர் அடிக்குது இல்ல? டெய்லி வெரைட்டியா சமைச்சு போடுறதுக்கு இது என்ன ஹோட்டலா? அதான் உங்களுக்கு வசதி வாய்ப்பு ஏறி போச்சுல்ல. டெய்லி ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்க வேண்டியதானே? ஏன் வீட்டுல சாப்பிடுறீங்க? என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, என் பேச்சு தான் ஒரு மாதிரியா இருக்கா? நீங்க மட்டும் எப்போ ஒரே மாதிரி இருக்கீங்களா? என்னடி பேசுற? ஆ? நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? கடவுளுக்கே அடுக்காதுங்க நீங்க பண்ற அநியாயம் எல்லாம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கீங்க. ஏமாப்ல, இந்த மனுஷனை விட்டு தள்ளுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல. கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அத்த, அவன் என் கூட பிறந்தவன்னு சொல்லாதீங்க. அவன் பிறந்த வயிறு வேற, நான் பிறந்த வயிறு வேற. அப்பா ஒண்ணுதானே. தம்பிங்கிற பாசத்துல தானே அந்த நல்ல மனுஷன் உங்க எல்லாருக்கும் நல்லதையே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த நல்ல மனுஷனை இப்படி ஏமாத்தலாமா? ஏய், ஏண்டி தேவையில்லாத விஷயத்துல தலையிற? பரிமாற வேலையை மட்டும் பாரு. இத்தனை நாளா அப்படி இருந்ததுனாலதான் வெளியில எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. செல்வன் தம்பி எவ்வளவு நல்ல புள்ள. நம்ம ரேவதிக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி துரோகம் பண்ணிருக்கீங்களே. நான் மனசு நொந்து சொல்றேன். நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. உன்னை பரிமாற வேலையை மட்டும் தானே பார்க்க சொன்ன. ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நீங்க பண்ற பாவம் என்னையே என் பொண்ணை இல்ல பாதிக்கும். செல்வ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் அனுபவிக்க தான் போறீங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க. பிச்சுதான் பிச்சு. அப்பா, அம்மா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக நீங்க உங்களை அடிக்கிறீங்க? அம்மா கேட்ட கேள்வி அத்தனையும் நியாயமானது, உண்மையானது. நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை எதிர்த்து கேட்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? எச்சி கைன்னு கூட பார்க்காம அம்மாவை கை நீட்டி அடிக்கிறீங்க. என்ன அப்பாங்கிற பயம் எல்லாம் போயிடுச்சா? இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன்னு உன்னை சும்மா விடுறேன். நான் ஒரு இடத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல போறேன்னா எழுத்து நிக்கிறவன் கையை கட்டி வாயை பொத்திக்கிட்டு நிற்பான். ஆனா வீட்டுல பொம்பளைங்க நீங்க என்ன எழுத்து பேசுறீங்க இல்ல? எத்தனை நாளைக்கு தான் பொம்பளைங்கன்னு சொல்லி அடக்கி வச்சிட்டு இருப்பீங்க? பொம்பளைங்கன்னா நல்லது கெட்டது எதுவுமே எடுத்து சொல்லக்கூடாதா? ஆம்பளைங்க பண்றது எல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு தான் போகணுமா? ரேவதி, என்ன அப்பவும் ஓவரா பேசுன, இப்ப நேருக்கு நேர் நின்று வாதம் பண்ணிட்டு இருக்க. என்னது? நாங்க அப்படித்தான். என்ன பண்ண போற? அந்த செல்வத்தை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறியா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? எங்க வேணாலும் போ. உன்னால முடிஞ்சா அந்த இடத்த என்கிட்ட மீட்டுக்க. நானும் அப்படி பண்ணணும்னு நினைச்சுதான் மாமாவை பார்க்க போனேன். ஆனா அவர் நல்ல மனுஷன். பொழைச்சிட்டு போட்டோம், நான் பிச்சை போட்டதான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்னை ஏமாத்தி புடுங்கிருக்கலாம். பதிலுக்கு நானும் போராடி வாங்கினா அவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். எனக்கு தேவையில்லை, அவங்களே வச்சுக்கிட்டுன்னு சொன்னாரு. அதனாலதான் பேசாம வந்துட்டேன்.
இவ்ளோ சொத்து சுகம் இருந்தும் வயசுல பெரியவரா இருந்தும் அவர்கிட்ட இருந்து சொத்தை ஏமாத்தி வாங்குனீங்களே, நீங்க பெரிய மனுஷனா? இல்ல ஏமாத்துனது தெரிஞ்சும் போனா போகட்டும் நான் உழைச்ச முன்னுக்கு வரேன்னு சொன்னாரே அவர் பெரிய மனுஷனா? நீ தேவையில்லாம அவனை பெரிய மனுஷனா ஆக்க முயற்சி பண்ணாத. அவன் சரியான ஒரு கோழை. கோர்ட்டுக்கு போக துணிச்சல் இல்லாதவன். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோமே, இனி எப்படி கேட்டு வாங்குறதுங்கிற தயக்கம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவன் ஏதோ பேசி உன்னை குழப்பியிருக்கான். இதை புரிஞ்சுக்காம நீ என்னமோ அவனை போய் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்க. மாமா கிட்ட போது யாரால ஜெயிக்க முடியும்? போதும் நிறுத்த வாசு. இப்படி அநியாயமா ஏமாத்தி எழுதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறதே ஒழுங்கா வச்சு காப்பாத்தினா போதாது. இப்படி ஏமாத்தி வாங்கி யாரை காப்பாத்த போற? என்ன பேசுற ரேவதி? இப்படி சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? யாருக்காக? உனக்காகவும் நாளைக்கு நமக்கு பிறக்க போற குழந்தைக்காகவும் தானே? தெரியும். நீ சுத்தி வளைச்சு இங்கதான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 1000 தில்லு முள்ளு செஞ்சு அடுத்தவங்களை ஏமாத்தி அடிச்சு புடிங்கி சொத்தை சேர்த்துட்டு இது நாளைக்கு வாரிசுங்களுக்கு தான் சேர போகுது, சந்ததிங்களுக்கு தான் கொடுக்க போறேன்னு நியாயப்படுத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வர போறதே இல்ல. என்னடி சொல்ற? இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்தா அது ஏன் மூலமா தானே வந்தாகணும். அந்த வாரிசுக்கு சொத்து சேர்க்கணும் தானே இவங்க 2 பேரும் அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாதுமா, தண்டிச்சாகணுமா. இத பாரு வாசு, நீயும் அப்பாவும் நல்லா கேட்டுக்கோங்க. வாரிசுக்காக தான் சொத்து சேர்க்கிறேன்னு நீங்க பண்ற பாவத்தெல்லாம் ஏன் மேல போடாதீங்க. இந்த குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு உருவாக போறதே இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான சுயநலமான உனக்கும் எனக்கும் ஒரு வாரிசு உருவாகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. வாரிசே இல்லாம இந்த குடும்பத்தோட சந்ததி என்னோட முடியணுங்கிறது தான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தாயா காப்பி குடி. உங்ககிட்ட தான் சொல்றேன், இந்தா காப்பி குடி. ராணி எங்க காணோம்? குளிக்க போயிருக்காளா? இந்தா நீ காப்பியை குடி. ஏய், வெளியே போடி. உள்ள காலை வச்ச காலை வெட்டிடும். என்னையா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா? நேற்று ஏதோ கோவத்துல இருந்தா அதனால பேசினேன்னு நானும் பேசாம இருந்துட்டேன். இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஓவரா துள்ளுற. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு என்கிட்ட அண்ணன் தண்ணி பழங்காம இருந்துருவியா நீ? ஏய், ஒரே வீட்டுல இருந்தாலும் நீ யாரோ நாங்க யாரோன்னு நேத்து நான் சொன்னதை மறந்துட்டியா நீ? அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு நிக்கிற? உன் சப்போர்ட் இல்லாம எங்களால வாழ முடியாதா? நீ என்ன பெரிய இவளா? பார், நேத்து நான் சொன்னதுதான். இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. இதுக்கு முன்ன இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு மானங்கட்டு போய் திரும்ப வந்து உங்ககிட்ட ஒட்டிட்டு பூங்காவனம் கிடையாது. நான் அந்த பூங்காவனை நேத்தையே செத்துட்டான். நான் இப்ப புது பூங்காவனம் என் பொண்ணுக்காக பொறுப்பானவனா மாறிட்டேன். நான் இனிமே என் பொண்ணுக்காக வாழ போறேன். உன் காப்பியும் வேணாம், ஒண்ணு வேணாம். மரியாதையை போ அந்த பக்கம். இந்தாடி ராணி, உங்க அப்பா தான் என்னமோ பெருசா வீர அப்பா காப்பி வேணாம் ஒண்ணு வேணாங்கிறாரு, நீ குடி. அப்பா, யாருப்பா இவங்க? எதுக்கு தேவையில்லாம காஃபி எல்லாம் குடுக்குறாங்க? இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா? கேட்டேல, இனிமே புருஷன் பொண்ணுன்னு உறவு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாத. வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கப்பா. நான் வரேம்மா. என்னப்பா, எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு? ஆமாம்மா, இத்தனை நாள் தான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம
பொறுப்பு இல்லாதவனா வெட்டியா வாழ்ந்துட்டேன். இனிமே பொறுப்புள்ள அப்பனா உனக்காக வாழ போறேம்மா. வேலைக்கு போறேம்மா. என்னப்பா நீங்க வேலைக்கு போக போறீங்களா? ஆமாம்மா, நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல. இனிமே எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேணாம் பாரு. நீ காலேஜுக்கு போம்மா, நான் போய் ஏதாவது சம்பாரிச்சிட்டு வரேன். கிடைக்கிறத வச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். என்ன வேலைக்குப்பா போக போறீங்க? ஏதோ என்னால் முடிஞ்ச வேலை, என் சக்திக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவோம்மா. ஏற்கனவே தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த 50 ரூபா இருக்கு, பஸ்ஸுக்கு வச்சுக்கோ, காலேஜ் கிளம்பு. சரிப்பா, ஏதுப்பா இந்த 50 ரூபாய்? நம்ம சுந்தரத்துல கடனாதாம்மா வாங்கினேன், அப்புறம் பார்த்து திருப்பி கொடுத்துடலாம். நான் வரட்டுமா? பத்திரமா போயிட்டு வா நீ.